எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் கத்திரிக்காய் மசாலா தான் செய்ய போகிறோம். அதுவும் வெங்காயம் தக்காளி இல்லாமல் சுலபமான முறையில் சுவையாக செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு சில பொருட்களெல்லாம் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் அதிகமாக வேண்டாம், கசப்பு சுவை வந்துடும். 2 இனுக்கு கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல், ஒரு 10 தேங்காய் சில்லு, தொளி நீக்கின 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, ஒரு 2-3 கொட்டை அளவுள்ள புளி, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, இவ்வளோத்தையும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் மசாலா செய்கிற பாத்திரத்தையே அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அப்படி இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பொருட்களை எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம மொத்தமாக போட்டு வறுக்கிறதுனால தீயை கொஞ்சம் குறைவாக வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நிறமும் மாறணும், அதே சமயத்தில் நல்லா வாசனை வரணும். அதை மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 பொருட்களாக அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு பொருளாக போட்டால் நீங்கள் வறுத்து எடுத்துக்கிறதா இருந்தால் எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை பவுடர் மாதிரியும் நீங்கள் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பக்கத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி இதை செஞ்சுருக்கிறதுனால அதனுடைய மனம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம கத்திரிக்காவை தாளித்து விட்டுறலாம். அதுக்காக அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய்களை இது கூட சேர்த்துக்கிடலாம். கத்திரிக்காய்களை கட் பண்ண முச்சில் கொஞ்சம் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கருத்து போகாமல் இருக்கும். இப்போ இந்த எண்ணெயில் நல்லா வதக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு காணலை அப்படின்னா நம்ம பின்னாடியோட சேர்த்துக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சுருளை வதக்கி எடுங்க. இந்த கத்திரிக்காவை ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கும் போச்சுல கொஞ்சம் காராது. அது மட்டும் இல்லை, அந்த கத்திரிக்காய்கள் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இதை மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சு ஒரு மூடி போட்டு குக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கத்திரிக்காய்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 வேக்காடு அளவுக்கு நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வெந்து வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துக்கிடலாம். சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் உடனே தண்ணி ஊற்றாதீங்க. ஒருட்ட நல்லா அந்த கத்திரிக்காவோடு அந்த மசாலாவை சேர்த்து வேக வைங்க. நம்ம ஏற்கனவே இதை வறுத்து அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப நேரம் குக் பண்ணணுங்கிறது கிடையாது. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு இதை மாதிரி குக் பண்ணதுக்கப்புறமா அந்த மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அலம்பி அதை சேர்த்துக்கோங்க. தண்ணியுடைய அளவு பார்த்துக்கோங்க. ரொம்ப கிரேவி மாதிரி வேணுமா இல்லை மசாலா மாதிரி வேணுமான்னு பார்த்து அதை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு காணலை அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு ஏன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கிறனால தீயை கொஞ்சம் நீங்கள் கம்மியாகவே வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு 2-3 முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா ரொம்ப மசாலாவாக இருக்கு இல்லையா, அதனால தான். இப்போ பாருங்கள், கத்திரிக்காயெலாம் ஓரளவுக்கு அந்த மசாலாவோடு சேர்ந்து வெந்து வந்திருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம குறைவான தீயில மூடி போட்டோம் அப்படின்னா நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்திருக்கும். இப்போ இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிற நேரத்தில் கொஞ்சம் பொடிச்ச வெல்லம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஏன்னா அந்த உப்பு காரம் புளிப்புலாம் இருக்கிறதுனால இது டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்துட்டு நல்லா சூடாக இருக்கிற சாதத்தோடையோ இல்லை இட்லி தோசை கூடயோ நீங்கள் பரிமாறி பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்ம அட்டகாசமாக இருக்கும். வெங்காயம் தக்காளி எதுவுமே நம்ம சேர்க்கலை. கண்டிப்பாக ஒரு முறை இந்த கத்திரிக்காய் மசாலா இதை மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய்.